கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஜெப வேளையிலே பாருங்கள், இந்த மே மாத தொடக்கத்திலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற அற்புதமான காரியம் ஒன்று இருக்கிறது. நிச்சயமாய் அதை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான காரியங்களை செய்வார். ஐயா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோட கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஐயா, அதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிகிறவர்கள், கேள்விப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும். அப்பேர் கொத்த அதிசயமான, அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நிச்சயமாய் செய்து அதை நிறைவேற்றுவார் என்றால் அதில் மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை சொல்கிறார், இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை உன் கண்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோட கூட இருந்து உன் பிள்ளைகளுக்காக, உனக்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே, அல்லது உங்கள் வேலையிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் எதிர்கால வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதை கேட்கிறவர்கள், ஐயா, அதை அறிந்து கொள்ளுகிறவர்கள், அதை பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமாய் இருக்கிற, பயங்கரமாய் இருக்கிற ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அதனால் தான் 1 பேதுரு 2:9 பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் எத்தனை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், கடன்கள், நெருக்கடிகள், கண்ணீரின் பாதையை கடந்து வந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடே நடந்து வந்தாலும் சரி, ஒருவேளை என் அன்பு சகோதரிகள் பாருங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து கொண்டிருக்கிற கூட்டமாய் இருந்தாலும் சரி, ஐயா, அழுகையும் கண்ணீரும் கண்மனையுமாய் இருக்கிறேன், வேதனை என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னாலும் சரி, ஒரு அந்தகார இருளில் இருக்கிறீர்களா, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், எந்த அந்தகார இருளுக்கும் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, ஐயா, கொடுமைக்கு மேல கொடுமை, அடிக்கு மேல அடி, உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற நிலைமையில் வாழுகிறேன் என்கிறீர்களா? நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, ஆச்சரியமும் அதிசயமுமான, மேன்மையான, மகிமையான, தேவ மகிமையை கொண்டு வருகிற, தேவாதி தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற, அதை செயலாற்றுகிற ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும், என் அன்பு சகோதரியே, சகோதரனே, படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஊரார் உறவினர்கள் உங்களை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் சரி, ஏதோ சிறையிலே அடைப்பட்டது போல சூழ்நிலையிலே நீ அடைபட்டு இருந்தாலும் சரி, ஐயா, ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் பாருங்கள், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஐயா, chosen generation for what? அவருடைய புண்ணியங்களை, என்ன புண்ணியங்களையா? முதல்ல உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், ஐயா, என் மகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் சென்று கொண்டிருந்தது, என் மகளுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு வீட்டை கட்டி பிடிப்போம், இப்படி ஒரு வேலை கிடைக்கும், இப்படி ஒரு நாட்டுக்கு என் மகன், என் மகள் அல்லது நான் இப்படி ஒரு நாட்டுக்கு செல்லுவோம், அங்கே தங்கி வேலை செய்வோம், இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம் என்று நாங்கள் எங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படியாய் கொத்த அற்புதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஐயா, அவர் செய்த இந்த புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதமான காரியங்கள், அந்தகாரம் போன்ற, இருள் போன்ற வாழ்க்கையில் ஏதோ கஷ்டங்களும்
கவலையும் கண்ணீருமாய், நஷ்டமும் கடனும் வெட்கமும் அவமானமுமாய் இருந்த அந்தகார இருள், ஒருவேளை சாபமும் மந்திரம் பில்லி சூனியங்கள் சதி சூனியங்களால் பாதிக்கப்பட்ட அந்தகார இருளிலே இருந்தது உண்மைதான். அல்லது நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய அழைப்போ ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கர்த்தர் உங்களை வரவழைத்திருக்கிறார். வரவழைத்தது மாத்திரமல்ல, வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறிய மகத்துவமான காரியங்கள் ஆச்சரியமாயிருக்கும். நீங்கள் நினைப்பது போல் அல்ல, உங்களை அற்புதமும் அதிசயமுமான வழியிலே நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் யார் யாருக்கு திருமணம் நடக்கவில்லையோ நம்புங்கள், விசுவாசியுங்கள். தேவ சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்து ஜெபியுங்கள். ஐயா, பதில் கிடைக்கும் வரைக்கும் என் தேவனே, என் தேவனே எனக்கு இறங்கும்படியாய் என்று அவரை நோக்கி கதறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மாதம் ஐயா உம்முடைய கிருபை எங்கள் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் இறங்கும்படியாய் அன்னாளின் கதறலை கண்ணீரை ஐயா அன்னாளின் வேண்டுகோளை கேட்ட என் அன்பு தெய்வம் என் பிள்ளையுடைய மகளுடைய வேண்டுதலை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடும் உபவாசத்தோடும் வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இது என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதமாவது ஐயா இந்த மே மாதமாவது ஒரு மகத்துவமான காரியம் நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைக்கு வர வேண்டிய மேல்நாட்டிற்கு செல்ல வேண்டிய விசா வரட்டும், விரைவாய் வரட்டும். நல்ல வேலைகளிலே எங்கள் பிள்ளைகள் அமரும்படியாய் ஐயா, நல்ல வருமானம் உள்ள வேலைகளிலே அமரும்படியாய், சொந்தமாய் தொடங்க இருக்கிற தொழில்களை சீக்கிரமாய் தொடங்கும்படியாய், எல்லா பொருளாதார பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்கள் உபத்திரவங்களையும் கர்த்தரே நீக்கி போடும்படியாய் இந்த மே மாசம் ஒரு மகிமையின் மாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்திலே எவருக்கும் யாருக்கும் எப்பொழுதும் நடந்திராத அற்புதமான காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அற்புதமாய் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, இந்த புண்ணியங்களை அறிவிக்கிற ஐயா இதை சாட்சியாய் அநேகர் கண்டுகொள்ளுகிற அற்புதமான சாட்சியாய் எங்கள் பிள்ளைகளை எழுப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் எழும்பி உமக்கு சாட்சியாய் உம்முடைய ஊழியக்காரர்கள் போன்று அவர்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் பிள்ளைகளின் மீது இறங்கி வருவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் அப்படியாய் செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் என் தேவனால் சர்வ வல்லமையுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக கூட்டமாய் மாற்றுவார், மாற்றி இருக்கிறார், மாற்றப் போகிறார் என்பதை நிச்சயமாய் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜாதியாய் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. பாவத்திலும் தவறுகளிலும் குற்றங்களிலும் குழப்பங்களிலும் இருந்தீர்கள். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள் உண்மைதான். இப்பொழுதோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இல்லை, இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய ஜனங்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், கையின் பிரயாசங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், வருமானத்திலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட், முன்னே இரக்கம் பெறாதவர்களாய் இருந்த உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே சுவாமி. அப்படியே என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய், ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மே மாதம் ஒரு மகிமையின் மாதமாய் மாறட்டும் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா 11 சொல்லப்பட்டபடி, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஓ மைட்டி காட், இந்த மேன்மையை மகிமையை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே ஐயா கேடான வழிகளில் இருந்து எங்கள் பிள்ளைகள் திரும்பி வரட்டும்.
தவறான வழிகளிலே செல்லுகிற கெட்ட குமாரனை போல் கெட்ட குமாரத்தியை போல் அலைந்து திரிகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கோ அடைபட்டிருக்கிற பிள்ளைகள், எங்கோ ஐயா ஸ்தோத்திரம் எழும்ப முடியாதபடி எழும்பி எழும்பி புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என் பிள்ளைகள். ஆச்சரியமும் அதிசயமுமாய் எழும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிள்ளைகள் தவித்து தவித்து ஐயா சிறைப்பட்டும் கட்டுகளிலும் காவலிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கோ அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இந்த மாதத்திலே அவர்களுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படியாய், கர்த்தர் மகிமையான மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மே மாதம் என் தெய்வமே, நீர் இவர்களுக்கு செய்ய போகிற காரியமும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஐயா அந்தகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆச்சரியமான ஒளியிலே வந்துவிட்டது போன்ற ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். அது இன்று தொடங்கட்டும், இந்த முதல் நாளிலே தொடங்கட்டும். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு விரல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஐயா, உம்முடைய உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி ஐயா, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற என் மகளும் மகனும் ஐயா, எங்கள் கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த பூமியிலே என் தெய்வமே, இந்த பூமியிலே இவர்கள் குடும்பத்திலும் இவர்கள் வாழ்க்கையிலும் இவர்கள் சொந்த பந்தங்களிலும் அறிந்த தெரிந்த எங்கும் யாருக்கும் எவருக்கும் நடந்திராத அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் ஆச்சரியமான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் இந்த மே ஒரு மகிமையின் மாதமாய், மகிமையான மாற்றங்களை கொண்டு வருகிற மாதமாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் ஒரு திருப்புமுனை, வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாளை நடக்க போகிற, நாளை முதல் 4 நாட்கள் நடக்க போகிற அற்புதமான இந்த சப்பா சுவிசேஷத்திற்கான சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டம், மணிப்பூரிலே நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. கடந்த 5 கூட்டங்களிலும் தேவ மகிமை பயங்கரமாய் வெளிப்பட்டு மணிப்பூரிலே செய்த அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நூறத்தனையான பலன்கள் உண்டாகும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான மாற்றங்கள் உண்டாகும்படியாய் இந்த 1ஆம் தேதியிலே புதிய வாழ்க்கை, புதிய அத்தியாயம், புதிய மறுமலர்ச்சி, புதிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியே ஆய் செய்கிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஐயா, இது மே 1 என்று ஒரு நல்ல ஆரம்பத்தை மாத ஆரம்பத்திலே எதிர்பார்க்கிறோமோ, உங்களையும் என்னையும் காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தரே வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார்.